தனுசு ராசி மற்றும் தனுசு லக்ன அன்பர்களுக்கு ஹாப்பி 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 2024. ஏங்கப்பா, 7 சனிலேருந்து டோட்டல் விடுதலை விடுதலை விடுதலை. அது மட்டும் இல்லாமல் குரு இந்த வருஷம் பிறக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவான ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. அண்ட் குரு உங்களுக்கு 5ஆம் வீட்லேயும் அவங்க 9ஆம் பார்வையாகவும் உங்களுக்கு பார்க்குறாங்க. ஸோ நிறைய சூப்பரான விஷயங்கள் இப்போவே நிறைய தனுசு ராசி அன்பர்கள் பார்த்துருப்பீங்க. சரி, உங்களுக்கு எதெல்லாம் சூப்பர், எந்த பாயிண்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அந்த ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு உண்டான வழிகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் பிரமாதமாக உங்களுக்கு இப்போ வந்திருக்கும். ஸோ இந்த 2024 அழகாக திருப்தியாக சந்தோஷமாக கம்யூனிகேட் பண்ணி அதனால் பல வெற்றிகள் பார்ப்பீங்க. கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய கலை. கம்யூனிகேஷன் தான் எல்லா பாசிட்டிவிட்டியும் காரணம், எல்லா நெகட்டிவுக்கும் காரணம். ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும்னு தெரியாமல் நல்ல மனசோடு இருந்து ஆனால் சொல்கிற விதம் வேறு மாதிரி இருந்தால் அது பிரச்சனையில் தான் முடியும். ஸோ அந்த கம்யூனிகேஷன் உங்களுக்கு இந்த 2024 அழகாக லயமாக வரப்போகுது. அப்போ அதுலேயே பெரும் வெற்றி பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள். யாராக இருந்தாலும் தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க குழந்தைங்களா இருந்தால் கூட அவங்கக்குள்ள நிறைய மாற்றங்கள். சாப்பிடவே மாட்டான்னு ரொம்ப வரி பண்ணிட்டு இருந்த குட்டி குழந்தை கூட இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டாக சாப்பிட ஆரம்பிக்கும். அவங்களுக்கு லைஃப்பில் இப்போ பிடிப்பு வந்தாச்சு, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தாச்சு. அப்போ ஒரு பிடிப்பு இன்ட்ரெஸ்ட் வந்தவங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ண மாட்டாங்க, பிரச்சனைக்குள்ளேயும் நுழைய மாட்டாங்க. அதை மீறி நுழைஞ்சு தப்பு பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் 7 சனி நிறைய பாடங்கள் கற்றுக் கொடுத்து அவங்கள ஒரு மெச்சோர்டு பர்சனாக, டெக்கிட்டிசி பர்சனாக, தேவையில்லாமல் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் போய் சிக்கிக்க கூடாதுன்னு பல விஷயங்கள் அவங்களுக்கு தெளிவு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குரு இப்போ நிறைய கொடுக்குது. ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை தான் எதிர்பார்க்குமே ஒழிய பெருசாக நெகட்டிவ் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றங்கினால் ஏற்றம் அப்படின்றது தான். ஸோ அந்த நான் சொல்ல குட்டி குழந்தை கூட சாப்பிடும்னு சொன்னேன். அப்போ எஜுகேஷனில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்றவங்க கூட நல்லா இன்ட்ரெஸ்ட், திடீர்னு நல்லா படிக்கிறான், அவங்களே புக் எடுத்து படிக்கிறாங்க, என்னடா அது அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி போரிங்காக ஜாபுக்கு போனவங்க கூட என்ன பண்ணினா இன்ட்ரெஸ்டாக போகலாம், இதுதான் லைஃப்னு தெரிஞ்சிடுச்சு, இதுதான் ஜாபுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஜாபை எப்படி இன்ட்ரெஸ்டாக எடுத்துகிட்டு போக முடியும், எந்த இடத்துல குதூகலமாக இருக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வரதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இட் இஸ் கால்டு இன்ட்ரெஸ்ட். ரசனை, ரசித்து வாழ தெரிஞ்சிடுச்சுன்னா எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் எஸ். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, எப்படி டாக்டர் தொழிலில் இருக்காங்க, ஆல்வேஸ் வித் பேஷண்ட்டு, அச்சோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழையணுன்னாலே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் அவங்க பண்ணுற தொழிலை அவங்க பேஷனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பேஷன் அப்படின்ற விஷயம்தான். அதுலேயும் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள், சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். அப்படின்னா அவங்க ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களோடையே ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அது பேஷனேட். ஸோ அந்த ஒரு இஷ்டப்பட்டு இன்ட்ரெஸ்டோட அப்படின்றது தான் இப்போ தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு வந்திருக்கு. ஸோ எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ளே போய் அதை எப்படி ஜாலியாக்கிக்கணும், அதை எப்படி ரசிக்கணும், லைஃப் அப்படித்தானே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரியும். அப்படி புரியும் போது அவங்களுடைய ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். அப்போ ஜாப் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க நல்லா பண்ணுவாங்க, ப்ரமோஷன் வந்துடும். அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க என்னடா போர் அடிக்குதுடா, ஒன்றுமே இல்லைடா அப்படின் போது கூட இவங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் எதில் அப்படின்றது இவங்களுக்கே இவங்க அதை ரசிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பா டெய்லி சமைச்சு செஞ்சு அப்படின்னு போர் அடிக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட. ஆனால் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு ரசிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது, அம்மா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க, வா சூப்பர்மா அப்படின்னு சொன்னால் நாளைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு தோணும் இல்லையா. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரசிக்கக்கூடிய தன்மை தனுசுக்கு அவங்களும் ரசித்து அவங்களுக்கும் பேரும் புகழும் கிடைக்கும். இது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரிங்க.
அப்போது அந்த கம்யூனிகேஷனும் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். அண்ட் இப்போ வந்து எனர்ஜி லெவலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடன் பிரச்சனையில் நிறைய தனுசு ராசிக்காரங்க மாட்டியிருக்கீங்க. திருமணம் ஆகாமல் நிறைய தனுசு ராசிக்காரங்க மாட்டியிருக்கீங்க. நிறைய டிவோர்ஸ் ஆகிருக்கு, நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கு. இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் பெரிய 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 விமோச்சனம், திருமணம் அருமையாக நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ரீமேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு சூப்பராக நடக்க போகுதுன்றதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. சரி, நான் இப்படி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய அனுகூலங்கள், இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு நிறைய உற்சாகம் வரும். பேசாமல் எதுவுமே பேச மாட்டாங்க, மூட் அவுட்லேயே இருப்பாங்க அப்படின்றவங்க கூட இப்போ ரிலேட்டிவ்ஸ் வரும்போது ரொம்ப பேசுவாங்க. சுப விரயம் அப்படின்றது இருக்குது. வண்டி வாகனம் சேஞ்ச் பண்ணுவீங்க, அனுகூலமாக இருக்கும். நிறைய செலவு செஞ்சு ஜாலியாக இருக்கணும், ஆனால் கரெக்டான செலவாக இருக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே தீருங்க. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய நேச்சரை ரசிப்பீங்க. ஏன்னா இப்படியே சொல்லிட்டு போனால் லைஃப்பில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த ரசிக்க தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், வடை பாயசத்தோடு உட்கார வச்சா கூட அது வேஸ்ட். இதே ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ரசம் கூட அற்புதம். ஸோ அந்த காலத்துக்கட்டத்துக்குள்ளே தான் தனுசு வந்து வருது. ஸோ நிறைய உங்களுக்குள்ள நம்பிக்கை வரும், நல்ல வேலை கிடைக்கும். சரி, இப்போ நான் சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப மெயினாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர்னுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. குரு பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சனி பகவானுடைய கோயிலுக்கு போய் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு வாங்க. நிறைய மெச்சூரிட்டி கொடுத்துட்டீங்க, இனி லைஃப்பில் எப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்றது தேங்க் பண்ணிட்டு வாங்க. உங்கள் ஆரோக்கியம் அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுலேயும் கொலஸ்ட்ரால் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகவே உங்களை பார்த்துக்கணும். 4ஆம் வீட்டில் ராகு இருக்காரு, அதே மாதிரி 3ல் சனி பகவான். 3ஆம் வீட்டு சனின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 4ல் ராகு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வாக்குவாதங்கள் தாயுடன் வேண்டாம். எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக அம்மானுடைய ஆரோக்கியத்தில் இருங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தவிர வேறு எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. தைரியம் நிறைய இருக்கும். யாரெல்லாம் ஐடியில் இருக்கீங்களோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறீங்களோ, ஏன்னா இப்போ நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஐடி அப்படின்னாலே நிறைய பேர் அப்பா போதுண்டாப்பா, இட்ஸ் ரியலி ப்ரெஷரைஸ்டு, ஐ எம் ட்ரெயின்டு அப்படின்றதெல்லாம் ஐடிக்காரங்கிட்ட கேட்போம். தனுசில் இருக்கக்கூடிய ஐடி வந்து இதையும் ஜெயிச்சோண்டா ஜாலிடா அப்படின்ற அளவுக்கு தே ஆர் கோயிங் டு கோ. ஸோ ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. விநாயகரனுடைய வழிபாடு நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்க. அண்ட் விநாயகரனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, விநாயகர் அகவல் கேளுங்க, தர்ப உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, அருகம்புல் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஜாலியாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கோங்க. உங்களுடைய தசாபுத்தி வெரி 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 இம்பார்ட்டன்ட். பல கஷ்டங்கள் பட்டுட்டீங்க, உங்களால் குடும்பத்துக்கும் நிறைய வந்து மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்றவங்க கூட கவலையே பட வேண்டாம், அதெல்லாம் ரிவர்ஸ் ஆகும். உங்களுடைய தசாபுத்தியை மட்டும் நீங்கள் பார்த்து அதுக்கு உண்டான அப்லிஃப்ட்மெண்ட்டை நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா நெகட்டிவ் எல்லாம் கோன்னு போய்டும், பாசிட்டிவ் எல்லாம் வான்னு வந்துடும். ஸோ இட்ஸ் ரியலி சம்திங் சூப்பர். என்ஜாய் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள். மேலும் விவரங்களுக்கு 9842226655